கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரோடு கூட பேசுவாராக, நமக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் தருவாராக. நான் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நான் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து, நான் இனி ஆடுகள் சூறையாகாதபடிக்கு ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசுதான் ரட்சகர். அவர்தான் நம்மை ரட்சிக்க முடியும். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை ரட்சிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு நம்மை ரட்சிக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், விடுதலை என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறார். சாபத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலையை தருகிறார். பிசாசின் கிரியிலிருந்து அவர் நமக்கு விடுதலையை தருகிறார். வியாதியிலிருந்து நமக்கு அவர் விடுதலையை தருகிறார். ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கிரியையினாலே ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அவளை அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமும் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்துக்காக மரித்து இரத்தம் சிந்தி அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். உயிருள்ள தேவன் தான் நம்மை ரட்சிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு நம்மை ரட்சிக்கிற மேய்ப்பன். அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றி நம்மை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ரட்சிப்பு இலவசமானது. இந்த இலவசமான ரட்சிப்பை இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பர், நம்மை ரட்சிக்கிறவர். ஆண்டவர்தாமே அவளை ஆசீர்வதிப்பாராக. காண்பி.